வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு ஈரான் அமெரிக்காவை பார்த்து சத்தமா சொல்லியிருக்காங்க. ஈரான் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த போர் ரஷ்யாவுக்கு எப்படி லாபகரமா மாறிக்கிட்டு இருக்கு? இந்தியாவை திரும்பவும் ஒரு பாஸ் மென்டாலிட்டியில அமெரிக்கா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பா இருக்கும். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவரு என்பிசி அப்படிங்கிற அமெரிக்க ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. அதை பத்தி தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம். அதுல கேட்கப்பட்ட சில கேள்விகள், அதுக்கு ஈரான் தரப்புல இருந்து வந்த பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போவீங்களா அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டா நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். நாங்க ஆல்ரெடி ஒரு பேச்சுவார்த்தையில தான் இருந்தோம். அதை கெடுக்கிற வகையில இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா நாங்க ஏன் போகணும்? நாங்க போகவே முடியாது. எந்த விதமான நெகோசியேஷனுக்கும் நாங்க இடம் கொடுக்கவே மாட்டோம். சமரசம் இல்லாம தாக்குவோம் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. Right now you're saying Iran does not want a ceasefire. We are not asking for a ceasefire. And we don't see any reason why we should negotiate with the US when we negotiated with them twice, and every time they attacked us at the middle of negotiations. So there is no request for a ceasefire by us, and there is no request for the negotiation with the US from us. We have never sent any messages to them. அப்போ அடுத்த கேள்வி வருது, உங்களால அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து இந்த போர்ல ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில்ல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இந்த போர்ல யாருமே வெற்றியாளராக இருக்க முடியாது. நாங்க இந்த போர்ல எதை வெற்றி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எங்க மேல தாக்குதல் நடத்தும் போதும் அந்த தாக்குதலை எதிர்கொண்டு பதில் தாக்குதலை கொடுத்துட்டு இருக்கோம்ல, இந்த தாக்குதலை எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் எங்களுடைய வெற்றியாக பார்க்கிறோம். அதனால தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு. நம்ம டிகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயத்தை தான் இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காரு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஈரான் இந்த போரை அணுகிற விதம் அப்படிங்கிறது, நான் நல்லா இல்லை அப்படின்னா நீயும் நல்லா இருக்க முடியாது, எனக்கு நீ பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சனா அது உனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிய வைக்கிற வகையில தான் ஈரான் இந்த போரை அணுகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் இன்னைக்கு அப்பாஸ் அராக்சியும் உறுதிப்படுத்தியிருக்காரு. நாங்க இந்த போர்ல ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கறதெல்லாம் நாங்க சொல்ல விரும்பல. ஆனா நாங்க உங்களுடைய தாக்குதல் எதிர்கொள்வோம், உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவோம். அது ஆயுத ரீதியிலும் இருக்கும், பொருளாதார ரீதியிலும் இருக்கும் அப்படிங்கிறத உறக்க சொல்ற வகையில தான் ஈரான் இன்னைக்கு இந்த போரை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி வருது, அமெரிக்கா ஈரானை தரை வழியாக தாக்குறதுக்கான அந்த ஆப்ஷனையும் வச்சிருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்படி ஒருவேளை அமெரிக்காவினுடைய படைகள் தரை வழியாக உங்களுடைய நிலத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை உங்களால எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அப்பாஸ் அராக்சி சிரிச்சுக்கிட்டு ஒரு பதில் சொல்றாரு. We are waiting for them அப்படிங்கிறாரு. Are you afraid of a US invasion in your country? No, we are waiting for them. You are waiting for the US military to invade the ground troops? Yes, because we are confident that we can confront them, and that would be a big disaster for them. So you're saying that Iran is ready and willing to take on the US military if there were to be ground troops? Well, we were ready for this war even more than the previous war. So you can see, the quality of our missiles, how much they are upgraded after the last war, because we learned lots of lessons. And we are prepared for any other eventuality, even, a ground invasion. So our soldiers are prepared for any scenario. When I said that we are waiting for them, it didn't mean that we are waiting for continuation of the war. No, but we have prepared ourselves to confront with any scenario, with any eventuality, any possibility, and we know that we can handle that. Are your allies Russia and China helping you? Well, they are supporting us politically and otherwise. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கடந்த போர், அதாவது ஜூன் 2025 நடந்த போரை விட இப்ப பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகியிருக்கோம். அதுவும் நீங்க எங்க ஊருக்குள்ள நீங்க தாக்குதல் நடத்துறீங்கன்னா அதுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், அமெரிக்காவோ இஸ்ரேலோ எங்க ஊருக்குள்ள வரட்டும் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ரொம்ப கான்பிடண்டா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய பிளான் ஏ ஃபெயில் ஆயிருச்சு. அதாவது ஈஸியா கம்பெனியை கொண்டா மட்டும் ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த பிளான் ஏ ஃபெயில் ஆயிருச்சு.
ஈரான்ல அரசியல் சிஸ்டம் அப்படிங்கிறது பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி இடத்துல வேற ஒருத்தர் வந்துருவாரு. ஆட்சியினுடைய நிர்வாகத்தை பிரசிடென்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால அவங்களுடைய பிளான் ஏ ஃபெயில் ஆயிருச்சு. பிளான் பியா ஒருவேளை அவங்க தரைமார்க்கமாக உள்ள வந்தாங்கன்னா அதுக்கான கடுமையான பதிலடியை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் அவர் கொடுத்திருக்காரு. அவர் சொல்றத வெறும் வாய்ஜாலமா நம்மளால கடந்து போயிட முடியாது. ஏன்னா வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அவர் சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கு. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ள, ஈராக்குள்ள, சிரியா, லிபியாக்குள்ள எல்லாம் படையெடுத்து போகும்போது அவங்களுடைய படைகள் கடுமையான சேதாரத்தை சந்திச்சிருக்காங்க. ராணுவ உயிர்கள் போயிருக்கு, ஆயுதங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே அமெரிக்கா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா என் ஊர்ல நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னதான் ஈரானோட அமெரிக்கா பலம் வாய்ந்த நாடாக இருந்தாலும், பலம் வாய்ந்த பொருளாதாரம், பலம் வாய்ந்த ஆயுதம் இருந்தாலும் ஈரானுக்குள்ள போகும்போது அங்க நிலைமையே வேற. அது அவன் ஊர். அந்த ஊரினுடைய பூகோளம், அதாவது ஜியோகிராஃபி என்ன, அந்த ஊரினுடைய கிளைமேட் என்ன, அந்த ஊர்ல எந்த சந்துக்குள்ள போனா எந்த சந்து வழியா வெளியே வரலாம், எந்த இடத்துக்கு அந்நிய படைகளை வர வச்சு லாக் பண்ணி அடிக்கலாம், எந்த இடத்துல பங்கர்ஸ் வச்சிருக்கோம், எந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல டனல் கட்டியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் ஆயுதம் இருக்கு, எங்க இருந்து தாக்குனா எதிரிக்கு பலமான அடி விழும் அப்படின்னு எல்லாமே அந்த ஊர்க்காரனுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஈரான் இல்ல, ஏதோ ஒரு சொற்பமா இருக்கிற ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்குள்ள நீங்க போனீங்கன்னா கூட அந்த ஊர்ல போய் வெளிநாட்டுக்காரங்களால அவ்வளவு ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது. அதையும் மீறி உள்ள போறாங்க அப்படின்னா அது கடுமையான பாதிப்பை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தும். அதை தான் இன்னைக்கு அப்பாஸ் ஆராக்சி சொல்றாரு. இந்த பேட்டியில இன்னொரு முக்கியமான விஷயமும் ரிவீல் ஆயிருக்கு. ரஷ்யாவும் சைனாவும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்பாஸ் ஆராக்சி என்ன சொல்றாருன்னா, ரஷ்யாவும் சைனாவும் எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க, இப்பவும் சப்போர்ட் பண்றாங்க பொலிட்டிக்கலா அப்படின்னு சொல்றாரு. அப்போ மிலிட்டரி ரீதியில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் பதிலே திரும்பவும் சொல்றாரு. இல்ல அப்போ இந்த போர்ல உங்களுக்கு ஆயுதம் கொடுத்து ரஷ்யாவும் சைனாவும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு. அதுக்கு அப்பாஸ் ஆராக்சி சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. Are your allies Russia and China helping you? Well, they are supporting us politically and otherwise. Are they supporting you militarily? Well, military cooperation between Iran and and Russia is not a secret. You know, we have worked with each other in the past, and that has continued. And will continue. I hope. I guess. And they are actively helping you in this war? Well, they are. They have always helped us. So I'm gonna understand that to mean yes, that they are actively assisting you in this war. Well, I'm not going to give the details of our cooperation with other countries right in the middle of the war. நாங்க எந்தெந்த நாடுகளோட எல்லாம் கோஆபரேஷன்ல இருக்கோம், அது என்ன டீல் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த நேரத்துல இந்த வார் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு அப்பாஸ் ஆராக்சி சொல்றாரு. இல்ல அப்படின்னா இல்லன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் இல்லன்னு சொல்லல, ஆமானும் சொல்லல, ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அப்போ ரஷ்யாவும் சைனாவும் ஏதோ ஒரு வகையில ஈரானுக்கு ஆயுத ரீதியாக, மிலிட்டரி ரீதியாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈரானுக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அந்த ஏவுகணைகள் தான். ஈரான் இப்போ வரைக்கும் மலிவு ரகத்துல இருக்கிற அந்த ஏவுகணைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்பப்போ பேலஸ்டிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. இதுக்கப்புறம் தான் இன்னும் மாடர்னான வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஏவுகணைகள் எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியல. ஒருவேளை அந்த ஏவுகணைகள் எல்லாம் தீரும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆயுத ரீதியில உதவுறதுக்கு ரஷ்யாவும் சைனாவும் முன் வந்தாங்க அப்படின்னா அது ஈரானுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலம் தான். இந்த போரை இன்னும் பல நாட்கள் எதிர்கொள்றதுக்கு ஈரானுக்கு அது நிச்சயமாக உதவும். இன்னும் ரெண்டு விஷயத்த சுருக்கமா இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். இந்தியாவுக்கு பக்கத்துல இந்திய பெருங்கடல்ல ஐரிஸ் தேனா அப்படிங்கிற ஈரானுடைய போர்க்கப்பல் அமெரிக்காவில் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. விசாகப்பட்டினத்தில் நடந்த இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு விருந்தாளியாக வந்த ஒரு போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல் விருந்தாளியாக வந்த காரணத்தினால அந்த கப்பல்ல எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. அதனால ஆயுதம் இல்லாம தான் அந்த கப்பல் இந்தியாவுக்கு போச்சு. இந்தியாவில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு அப்பாஸ் ஆராக்சி சொல்லியிருக்காரு. ஆயுதம் இல்லாத ஒரு போர்க்கப்பலை வீழ்த்துறது சர்வதேச விதிக்கு எதிரானது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியை ஈரான் முடக்கியிருக்காங்க. அதனால கல்ஃப்ல இருந்து வர எண்ணெய் வர்த்தகம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். ஆனா ஈரான் தரப்புல இருந்து வேற ஒரு வெர்ஷனை சொல்றாங்க. அப்பாஸ் ஆராக்சி என்ன சொல்றாரு, நாங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸை மூடல அல்லது முடக்கல, அந்த எண்ணெய் கப்பல்கள் அவங்களே பயந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க.
ஈரானாலையும் சரி இல்ல அமெரிக்க படைகள் இஸ்ரேல் படைகளாலையும் சரி தாக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த அச்சத்தினாலதான் அந்த கப்பல்கள் எல்லாம் வராம இருக்கு, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பாஸ் பண்ணி போகாம இருக்கு அப்படின்னு அவர் ஒரு வெர்ஷன் சொல்றாரு. இவர் சொல்றது உண்மையா இல்ல களத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் வெரிஃபை பண்ண வேண்டி இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய பெயரும் இந்த போர்ல தொடர்ந்து இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது, அப்படி இந்தியா வாங்குறதுனாலதான் அந்த பணத்தை வச்சு ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு ட்ரேட ஒரு வெப்பனாக அமெரிக்கா பயன்படுத்தினாங்க. இந்தியாவும் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால வரி குறைப்பு செஞ்சதாக அமெரிக்காவும் அறிவிச்சாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை இறக்குமதி செய்ய நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த சலுகையை வாங்குறதுக்காக தான் பிரதமர் மோடி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல நடத்தின அந்த தாக்குதலை கண்டிக்காமலும் அதே நேரம் ஈரானை கண்டிச்சும் ஈரானுடைய போர்க்கப்பல் இந்தியாவுக்கு பக்கத்துல வீழ்த்தப்பட்டது குறித்தும் அமைதியா இருந்திருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, நம்ம இன்னும் பிரிட்டிஷ் கீழே அடிமையாக இருந்தோமே அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. காரணம், அமெரிக்கா நம்ம யாருகிட்ட என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றது. அதுவும் இல்லாம 30 நாளைக்கு நாங்க அனுமதிக்கிறோம், வேணா வாங்கிக்கங்க அப்படின்னு உத்தரவு போடுற இடத்துல அமெரிக்காவை வச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதான் இங்க எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி. சரி, இப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவாங்க 30 நாட்களுக்கு. அந்த எண்ணெய் எப்படி வாங்குவாங்க? பணம் கொடுத்து தானே வாங்குவாங்க. அந்த பணம் ரஷ்யாவுக்கு தானே போகுது. அந்த பணத்தை பயன்படுத்தி அவங்க உக்ரைன் மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்களா? அது அமெரிக்காவுக்கு இப்ப தெரியலையா? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? ஒரு வகையில பார்த்தோம்னா ஈரான் கிளவரா இந்த போரை பொருளாதார போராக மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கல்ஃப்ல இருக்கிற நாடுகள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படுது, கேஸ் உற்பத்தி பாதிக்கப்படுது, இந்த ரெண்டுத்தினுடைய வர்த்தகமும் பாதிக்கப்படுது. உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை உயருது. இதெல்லாம் பொருளாதார ரீதியில ஏற்படுத்துற பாதிப்பு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு இதெல்லாம் பொருளாதார ரீதியாக சாதகமா மாறிக்கிட்டு வருது. நம்ம நேத்து வீடியோல கூட சொல்லியிருந்தோம், கத்தார் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்தி இருக்காங்க. ஃபோர்ஸ் மெஜர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸுக்கெல்லாம் நாங்க கேஸ் சப்ளை பண்றோம் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இனி செல்லாது, அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் மேஜர் டிசிஷனையும் எடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா கிட்ட தான் அதிக கேஸ் இருக்குன்னு எல்லாரும் ரஷ்யா கிட்ட போய் வாங்குறதுக்காக போவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு வருமானம் வருது, கேஸ்லயும் வருது. இப்ப இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க போறதுனால எண்ணெய் மூலமாகவும் ரஷ்யாவுக்கு நிறைய வருமானம் வருது. அந்த வகையில இந்த போர் ஒரு பக்கம் ஈரானை தாக்கினாலும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவை வலுப்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறது சரி அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, நாங்க உக்ரைன் மேல தாக்குதல் நடத்துறதும் சரிதானே அப்படின்னு புதின் சர்வதேச அரங்குல கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி சைனாவும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த போர் எப்போ முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்துட்டு போர் முடிஞ்சதுக்கு பிறகு தாய்வானை அவங்க அட்டாக் பண்ணவோ அதை கைப்பற்றவோ முயற்சி செய்யலாம். ஏன் போர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுடனான இந்த போர்லயே மிகப்பெரிய அளவுல பொருட்சேதத்தை சந்திச்சிருப்பாங்க, ராணுவ சேதத்தை சந்திச்சிருப்பாங்க, நிறைய ஆயுதங்களை பயன்படுத்தி ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த போர் போதுண்டா அப்படின்னு ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிற சிச்சுவேஷன்ல சைனா தாய்வானை நோக்கி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவில் பெரிய அளவில் ராணுவ ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சைனா இந்த போர்ல பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா சர்வதேச விதிகளை எல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்காத நிலைமை தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. இதுதான் நியூ வேர்ல்டு ஆர்டர். இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்தியாவில் இருக்கிற ஈரானுடைய எம்பசிக்கு நேர்ல போய் கமேனியினுடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அங்க இருக்கிற கண்டோலன்சஸ் நோட்ல அவருடைய இரங்கலையும் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் நல்லா நோட் பண்ணுங்க, இது ஒரு சம்பிரதாயமான விஷயம்தான். பிரதமர் மோடி இப்போ வரைக்கும் ஈரான் மேல அத்துமீறி நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டிக்கவில்லை, அதை பத்தி வருத்தம் கூட அவர் தெரிவிக்கல. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா செஞ்சது தப்பு அப்படின்னு இந்த இடத்துலயும் பதிவு பண்ணல. இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுடைய விருந்தாளியாக வந்த ஒரு போர்க்கப்பலை அமெரிக்கா வீழ்த்தியிருக்காங்க. அதை கூட பிரதமர் மோடி இது வரைக்கும் கண்டிக்கவோ இல்லை, அதை பத்தி பேசவோ கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே பேசல அப்படின்னு இந்த உலகம் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக சம்பிரதாயத்துக்கு விக்ரம் மிஸ்ரி மட்டும் நேர்ல போய் இந்த இரங்கல் பதிவை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போதானே அமெரிக்கா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க அமெரிக்கா அலோவ் பண்ணுவாங்க. இந்த போர் காரணமாக நேச்சுரல் கேஸ் மற்றும் கச்சா எண்ணெயினுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய விளைவாக எல்பிஜியினுடைய தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்பிஜி தயாரிக்கிற நிறுவனங்கள் தங்களுடைய கெப்பாசிட்டியை மேக்சிமைஸ் பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தயாரிங்க, ஏன்னா இந்திய வீடுகள்ல அந்த சிலிண்டர் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஈரான்ல மினாப் அப்படிங்கிற ஊர்ல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதுல 125 சின்ன சின்ன பெண் குழந்தைகள் உயிரிழந்தாங்க.
அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ற வகையில அமெரிக்காவை நாங்க எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு ஒரு மேப் போட்டிருந்தாங்க. அதுல மினாபியும் அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க அப்படின்னு நம்ம நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தோம். இப்போ அதை உறுதிப்படுத்துற வகையில நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், வெள்ளை மாளிகையிலிருந்து வந்த தகவலின் அடிப்படையில அமெரிக்காவினுடைய படைகள் தான் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறதாக வெள்ளை மாளிகையில் இருக்கிற சில அதிகாரிகள் ரகசியமாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மிடில் ஈஸ்ட் ஐ அப்படிங்கிற ஊடகம் நடத்தின கள ஆய்வுல அந்த தாக்குதல் 2 முறை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. அதுல சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல மீதி இருந்த குழந்தைகளை எல்லாம் அங்க இருக்கிற பிரின்சிபலும் டீச்சர்ஸும் பாதுகாப்பாக ஒரு இடத்துல போய் தங்க வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்து மேலேயும் ஏவுகணை தாக்குதல் திரும்பவும் நடத்தப்பட்டிருக்கு. அதுலதான் மொத்தம் 165 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சும் திட்டமிட்ட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. தெஹ்ரான்ல நேத்து 2 பள்ளிகள் மேல அமெரிக்காவினுடைய ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஆனா பள்ளிகள் இல்லாதனால அங்க பெரிய உயிர் சேதம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனாலும் எதுக்காக பள்ளிகளை சூஸ் பண்ணி குறி வச்சு அடிக்கணும்? இதே தான் இஸ்ரேல் காசாவுல பண்ணாங்க. 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. ஈரான்ல நடக்கிறதும் காசாவில் நடக்கிறதும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்னாக தான் இருக்கு. காசாவிலையும் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையும் அடிச்சாங்க. ஈரான்லயும் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்குது. காந்தி ஹாஸ்பிட்டல், காந்தியினுடைய பெயர்ல வைக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஏவுகணைகளால. பொதுமக்கள் பயன்படுத்துற பார்க்கை கூட அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. இதுல என்ன வேடிக்கை பாருங்களேன், ஈரான்ல இருக்கிற அரசாங்கம் பெண்களை ஒடுக்குது, மனித உரிமை மீறல்ல ஈடுபடுது, அந்த மக்களை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ற அமெரிக்கா ஏவுகணைகள் மூலமாக குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அந்த மக்களை கொன்னுகிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய மனித நேயம். முகமது மோசினைஃபர், இவர் ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட். இவர் ஈரானுக்குள்ள போய் கார்டியன் நிறுவனத்துக்காக அங்க புகைப்படங்களை எடுத்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா சொல்றது எவ்வளவு பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நாங்க பொதுமக்களை குறி வச்சு எந்த தாக்குதலும் நடத்துறது கிடையாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க, மக்கள் வசிக்கிற வீடு, அவங்களுடைய ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பார்க், இப்படி பொதுமக்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, ராணுவ கட்டுப்பாடோட இருக்கிற ஈரானுக்குள்ள கூட என்ன நடக்குது, எங்க பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத செய்தியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிக்கிற இஸ்ரேல்ல என்ன நடக்குது, எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியல. காரணம், சர்வதேச ஊடகங்களை இஸ்ரேலினுடைய ராணுவம் அங்கே என்ன விதமான செய்தியையும் எடுக்க அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். சில இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டும் அங்க இருக்கிற மக்கள் கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் அங்க என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்க, ஈரான் இஸ்ரேல் மேல கிளஸ்டர் பாம்ஸை யூஸ் பண்ணுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அதுக்கான வீடியோஸ் தான் இது. அதாவது டைம் 15-20 ஏவுகணைகள் ஒன்னா போறத நம்ம கிளஸ்டர் முனிஷன்ஸ் சொல்றாங்க. இது சர்வதேச விதிகளின்படி தவறு. இந்த மாதிரியான குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது. ஆனா அது தவறுன்னு சொல்ற அந்த அக்ரிமெண்ட்ல ஈரானும் இஸ்ரேலும் கையெழுத்திடல அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். சரி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும்தான் ஈரானுடைய பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானும் அந்த விஷயங்களை பண்றாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அமெரிக்காவுடைய படைத்தளத்தை தாண்டி சில ஹோட்டல்கள், சில கட்டடங்களையும் குறி வச்சு ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கியிருக்கு. அதுக்கு அப்பாஸ் அராக்சி அந்த NBC இன்டர்வியூல சொன்ன காரணம் என்னன்னா, நாங்க அமெரிக்காவுடைய படைத்தளத்தை தான் குறி வச்சு தாக்குதல் நடத்துறோம், அதுல சில கொலாட்ரல் டேமேஜஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு, எதிர்பாராத விதமாக இந்த மாதிரியான தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அசர்பைஜான் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்தினதாக தகவல் வந்துச்சுன்னு நேத்து நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ அசர்பைஜானுடைய பிரசிடென்ட் இல்ஹாம் அலியவி அவரு, நாங்க ஈரான் மேல பதில் தாக்குதல் நடத்துவோம், இது எங்களுடைய இறையாண்மையை மீறி ஈரான் நடத்தின தவறான தாக்குதல் அப்படின்னு அவர் கண்டிச்சிருக்காரு. இங்க எப்படின்னா, இஸ்ரேல் மேல நாங்களும் கடுமையான தாக்குதலை நடத்த போறோம் அப்படின்னு ஹெஸ்போலா அமைப்பு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த போர் தொடங்குறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி இருந்தே இஸ்ரேல் லெபனான்ல ஹெஸ்புல்லா அமைப்பு மேல குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா ஈரான் அடிச்சோம்னா ஹெஸ்புல்லா அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால முன்கூட்டியே அவங்க தாக்குதலை தொடங்கினாங்க. இப்போ நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்னு சொல்லி ஹெஸ்புல்லாவும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்த போறதாக அறிவிச்சிருக்காங்க. குவைத்துல இருக்கிற தங்களுடைய தூதரகத்தின் செயல்பாட்டை நிறுத்துறதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கல்ஃப்ல எந்தெந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடைய குடிமக்கள் இருக்காங்களோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய முயற்சியிலேயே கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட் மூலமாக கல்ஃப்ல இருந்து வெளியேறிடுங்க அப்படிங்கிறதையும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. நான் எப்படி பார்த்தா அமெரிக்க அரசாங்கம் இதையெல்லாம் முன்னாடியே திட்டமிட்டு முன்னாடியே அவங்களுடைய மக்களை எல்லாம் வெளியேற்றிருக்கணும். அப்படியெல்லாம் வெளியேற்றல. ஏன்னா அவங்களுக்கு இந்த போர் இவ்வளவு பெருசா போகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த போர் தீவிரமடைஞ்சுக்கிட்டே போகுது. தொடர்ந்து இதுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீகோட் நிகழ்ச்சியில அப்டேட்ஸாக பாருங்க. இணைஞ்சிருங்க. வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.